வணக்கம் அன்பு உறவுகளே. நான் தமிழ் சிலம்பரசன். ஊடகவியலராக தமிழன் தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்கள் நம்ம பணியாற்றியிருக்கோம். தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ் தேசிய அரசியலுக்காகவும் நம்ம வேலை செஞ்சுருக்கோம். அது நம்மை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். நாம் இதுவரையில் வலையொலியில் பயணித்ததில்லை. வலையொலியில் நமக்கென்று ஒரு வலையொலியை உருவாக்கி பேசுவதற்காக நாம் முன்வரவில்லை. காரணம் என்னவென்றால், நம்மோட மூத்தவர்கள் அந்த பணியை செய்தாங்க. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தினுடைய காலகட்டம் என்பது வேறொரு விடயத்தை நோக்கி நகர்வதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வேளையில் நாமளும் தமிழ் தேசியம் என்பது வேறொரு பக்கத்தை நோக்கி நகர்கிறதோ என்கிற அச்சம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அச்சத்தின் வழியாக நாமும் தமிழ் தேசியத்தை நோக்கி பேச வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு அடிப்படையில் தான் நாம் இப்போ அந்த வலையொலி மூலம் பேசுகிறோம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். தற்போது என்னன்னா, தமிழ் தேசியத்துக்காக பயணம் செய்தவர்கள், தமிழ் தேசியத்துக்காக பயணம் செய்யக்கூடியவர்களை துரோகி பட்டம் கட்டுவதற்கு இங்க பல மக்கள் முன் வந்திருக்கிறார்கள். அந்த பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்சியை மட்டும் ஆதரிக்காமல் போனால் அவர்கள் எல்லாம் துரோகிகள் என்கிற ஒரு பட்டத்தை கட்டுகிறார்கள். அவர்களுக்கு வரலாறு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. தமிழ் தேசியம் என்பது ஒரு கட்சி சார்ந்ததா, இல்ல தமிழ் தேசியத்துக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய வரையறைகள் தமிழீழத்தில் இருக்கக்கூடிய மலைகள், காடுகள், கடனிகள், உயிர்கள் இவற்றுகளை பற்றி பேசுவது, இவற்றுகளுக்காக பேசுவது என்பது தமிழ் தேசியம் என்கிற ஒரு வரையறையை கொடுக்கிறார்கள். ஆனால் மதிப்புமிக எங்கள் தலைவர் மேதகு அவர்கள் அப்படி ஒரு வரையறையை வரையறுக்கவில்லை. தமிழ் தேசியம் என்பது ஒரு இன விடுதலை பயணம். அது எந்த இனத்திற்கு வேண்டுமானாலும் அந்த பயணம் இருக்கலாம். அது தமிழ் தேசிய இன விடுதலை என்று சொல்லும் பொழுது அது தமிழ் தேசியமாக பார்க்கப்படுகிறது. தேசிய இன விடுதலை தான் தமிழ் தேசியம். தமிழ்நாடு அல்லது தனி என்பதுதான் தமிழ் தேசியத்தினுடைய வரையறை. ஆனால் இந்த துரோகி பட்டம் கட்டக்கூடிய பெருமக்கள் தங்கள் கட்சியை ஆதரிக்காதவர்கள் எல்லோருமே அல்லது எதிர்ப்பவர்கள் எல்லோருமே தமிழ் தேசிய துரோகிகள் என்று பட்டம் கட்டுகிறார்கள். அப்படி பட்டம் கட்டக்கூடியவர்கள் இங்கு ஒரு கட்சியாக பரிணமிக்கிறதுக்கு முன்பே தமிழ் தேசியத்திற்காக பல பேர் வேலை செய்திருக்கிறார்கள். பல பெருமக்கள் அதற்காக சிறை சென்றிருக்கிறார்கள். பல பெருமக்கள் உண்ணாநோன்பு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஜென்சி கிட்ஸ்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. தேசிய இன விடுதலை என்பதுதான் தமிழ் தேசியம். தனி தமிழ்நாடோ தனி தமிழோ என்பதுதான் அதனுடைய வரையறை. நீங்க 90 காலகட்டங்கள்ல அல்லது 90 நெருங்கக்கூடிய 2000 காலகட்டங்கள்ல மதிமுக கட்சியை சார்ந்த 8 பேர் தமிழ் தேசிய விடுதலை பயணத்திலையும் தமிழ் தேசிய அரசியல் கோருதலையும் மிக மிக முக்கியமான பொடா சட்டங்கள்ல கைது செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு விடுதலை சிறுத்தை கட்சிகள் 2000 காலகட்டங்கள்ல பல மிக முக்கியமான மாநாடுகளை நடத்தி அந்த கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் உண்ணாநோன்பு இருந்தார். அன்றைக்கு இருந்த திமுக அரசு 86 பேரை அதிகப்படியாக கைது செய்தது. அதன் பிறகு தலைவர் மேதகு அவர்கள் இருந்த காலத்தில் இங்கே அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தவே கூடாது என்று தடை செய்யப்பட்டிருந்த காலத்தில் மதிப்புமிகு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு 10,000 பேரை திரட்டி மிகப்பெரிய ஊர்வலமாக தலைவர் மேதகு அவர்களுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு ஊர்வலத்தை நடத்தினார். அதன் பிறகு இல்லை அதற்கு முன்பு குளத்தூர் மணி போன்றவர்களோ ஐயா ராமகிருஷ்ணன் போன்றவர்களோ இந்த தமிழ் தேசிய இன விடுதலைக்காக பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த துரோக பட்டத்தை கட்டக்கூடிய இந்த கட்சியினுடைய பெருமக்கள் இவர்களை திரு குளத்தூர் மணி அவர்களையும் திரு ராமகிருஷ்ணன் அவர்களையும் திராவிட கட்சியை சார்ந்த துரோகிகள் என்று புறந்தள்ளினார்கள். அதன் பிறகு இருபெரும் குடிகளாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தினுடைய இல்ல தமிழ் மக்களுடைய இருபெரும் குடிகளாக இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்களையும் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களையும் சாதிய ரீதியாக இவர்கள் புறந்தள்ளினார்கள். தமிழ் தேசிய இன விடுதலைக்காக வேலை செய்தவர்களை ஒரு பக்கம் திராவிட பக்கமாகவும், ஒரு பக்கம் தலித்தியமாகவும், இன்னொரு பக்கம் திராவிடமாகவும், இன்னொரு பக்கம் ஜாதியமாகவும் புறந்தள்ளிவிட்டு தமிழ் தேசிய இன விடுதலையை பேசக்கூடிய பெருமக்கள் பல பேர் அழற்சியாக பின்னுக்கு நின்று விட்டார்கள். தமிழ் தேசிய இன விடுதலை என்பது ஒற்றை சிந்தனையோடு பல கைகள் ஒன்று சேர்ந்து அந்த இன விடுதலை பயணத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் தற்போது தங்கள் கட்சியை எதிர்ப்பவர்கள்லாம் துரோகி பட்டம் கட்டக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் புறந்தள்ளினார்கள்.
இவர்கள் கட்சியில் இருந்து பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் வெளியில வந்தார். அப்பொழுது நான் தமிழன் தொலைக்காட்சியில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். எங்களுடைய தமிழன் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் கலைக்கோட்டுதயம் அவர்களை சந்தித்து பேசிவிட்டு வெளியில வந்தார். வெளியில வந்தபோது நான் மகிழுந்தில் ஏறுவதற்கு முன்பு வெளியே நின்று சில உரையாடுகளை நிகழ்த்தி கொண்டிருந்தோம். அப்போது ஒரு மாற்று தமிழ் தேசிய இயக்கத்தை அல்லது கட்சியை கட்டமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்தார். பயணம் செய்து அவர் ஒரு கூட்டத்தை கூட்டினார். அந்த கூட்டத்தில் தற்போது இந்த துரோகி பட்டம் கட்டக்கூடிய கட்சியை ஆதரிக்கக்கூடிய தமிழ் தேசியத்தின் பேராசான் என்று அழைக்கக்கூடிய ஐயா பே மணியரசன் அவர்கள் ஆதரிக்கவில்லை. அன்றைக்கு ஐயா கல்யாண சுந்தரன் அவர்கள் மேடையில் ஏறி பேசியவர் ஐயா பேராசான் மணியரசன் அவர்கள். பின்பு இந்த துரோகி பட்டம் கட்டக்கூடிய கட்சிக்கு ஆதரவுகளை தெரிவித்து இன்றைக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார். அந்த ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு யார் வேலை செய்தார்கள், எந்த நிகழ்வில் இந்த துரோகி பட்டம் கட்டக்கூடிய கட்சியை ஆதரிப்பதற்கு எந்த நிகழ்வில் அந்த நிலைப்பாட்டு முடிவை எடுத்தார் என்பது என்னை போன்றவர்களுக்கு நெருக்கமாக தெரியும். அல்லது அந்த ஆதரவு நிலைப்பாட்டுக்கு காரணமாக இருந்தவர்கள் இன்னும் பேசாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவார்கள் ஒரு காலகட்டத்தில். தற்போது ஆதரிக்கிற ஐயா தமிழ் தேசியத்தினுடைய பேராசான் பே மணியரசன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு கட்சியினுடைய இந்த துரோக பட்டம் கட்டக்கூடிய தமிழ் தேசியத்துக்காக வேலை செய்திருக்கிற பல பேருக்கு துரோகி பட்டம் கட்டி ஓரம் கட்டிய அல்லது ஓரங்கட்ட நினைக்கிற இந்த கட்சியினுடைய நிலைப்பாடோ அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய நிலைப்பாடோ சரியான புரிதலுக்கும் சரியான விடயங்களுக்கும் மக்களை நோக்கி நகரவில்லை. ஆதரவு நிலைப்பாட்டை விலக்கி கொண்டால் அவர்கள் எல்லாம் துரோகிகளா? நீங்க சொல்லக்கூடிய தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை தத்துவம் என்ன? தலைவர் மேதகு சொன்ன விடுதலை தத்துவம் என்ன? திராவிடத்தால் விழுந்தோம் என்று ஒரு சிறிய புத்தகத்தை எழுதி அது மிகப்பெரிய தாக்கத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்தி அதன் பிறகு தமிழ் தேசியத்தினுடைய ஆய்வு அறிஞராக இருக்கக்கூடிய ஐயா அறிஞர் குணா இந்த கட்சியை ஆதரிக்கவில்லை, அதனால் அவர் துரோகியா என்றெல்லாம் அடுக்க வேண்டி இருக்கிறது. ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை, ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாட்டை, அவர்களுடைய பிழைகளை சுட்டி காட்டும் போது, அவர்களுடைய பிழைகளை எதிர்க்க செய்யும் பொழுது அவர்களுக்கெல்லாம் துரோகி பட்டம் கட்டுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? இப்ப என்னை போன்றவர்கள் எந்த கட்சியும் சாராமல் தமிழ் தேசிய இன விடுதலைக்காக பயணம் செய்கிறோம். படிக்கும் காலத்திலேயே பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். எங்கேயோ லண்டன் சென்று அங்க படிக்கும் பொழுது தமிழ் தேசிய இன விடுதலை பயணத்தில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். நாங்கள் எந்த கட்சியும் ஆதரித்து செயல்படவில்லை. அப்ப நாங்கள் எல்லாம் துரோகிகளா? தமிழ் தேசிய இன விடுதலை என்பது உலக தமிழர்கள்ட்ட நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். ஒரு கட்சியை சார்ந்த நிலைப்பாட்டில் நம்மளுக்கு பிழைகள் ஏற்படும் பொழுது, அந்த பிழைகளை சுட்டி காட்டும் பொழுது, அந்த பிழைகளை எதிர்க்கும் பொழுது தமிழ் தேசிய இன விடுதலைக்காக பயணம் செஞ்ச நாங்கள் எல்லாம் துரோகிகளா? அப்படி என்றால் தமிழ் தேசிய இன விடுதலையை நீங்கள் எப்படி வென்றெடுப்பீர்கள்? இந்த துரோகி பட்டம் கொட்டக்கூடிய இந்த கட்சி 15 வருடமாக இந்த மண்ணில் இருக்கிறது. எங்கேயோ நம்ம நிலத்திலிருந்து புலம்பெயர்ந்து போய் பல நாடுகளில் வேலை செய்து நமக்கான தமிழ் டயஸ்பரா மூலம் நமக்கான அரசியல் லாபிகளை உருவாக்கி கன்னட நாட்டில் இனப்படுகொலை வாரமும் இனப்படுகொலை நாளும் நினைவு தூவியும் உருவாக்கிவிட்டீர்கள். ஆனால் இந்த மண்ணில் 16 வருடமாக தமிழ் தேசிய அரசியலை பேசிக் கொண்டிருக்கிற, தமிழ் தேசிய அரசியலை பிழையாக செய்யும் போது நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டால் துரோகி பட்டம் பட்டக்கூடிய இந்த கட்சி 16 வருடங்களாக ஏதேனும் ஒரு பொது வாக்கெடுப்புக்கென்று ஒரு தனி போராட்டத்தை நிகழ்த்தியதுண்டா? உலக தமிழர்கிட்ட நான் கேள்வியா முன்வைக்கிறேன். அல்லது இனப்படுகொலை வாரம் என்று இதுவரை ஆண்ட தமிழ்நாடு அரசுக்கு ஏதேனும் ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்தியதுண்டா? அல்லது நம்ம இயக்கத்தின் மீதான தடையை நீக்குவதற்கு ஏதேனும் போராட்டம் நடத்தியதுண்டா? ஆனால் நான் முன்பு சொன்ன மிக முக்கியமானவர்கள் எல்லோரும் இதை சார்ந்த போராட்டங்களை முன்னெடுத்து தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள். ஒரு மக்கள் திரட்சி வந்த பிறகு இனப்படுகொலையையும் எங்களது மாவீரர்களையும் தலைவரையும் முன்னிறுத்தி ஒரு அரசியலை, ஒரு மக்கள் திரட்சியை செய்துவிட்ட பிறகு அந்த போராட்டத்துக்காக இந்த மண்ணில் நீங்கள் நகர்த்திய போராட்டம் என்ன? அப்ப யாரு துரோகிகள்? துரோகி பட்டத்தை யாருக்கு கட்டுகிறீர்கள்? தேசிய இன விடுதலைக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களை ஆதரிக்கவில்லை என்பதற்காக அவர்கள் மீது துரோகி பட்டம் சுமத்துவதா? மதிப்புமிகு எங்க தலைவர் மேதகு அவர்கள் கருணாவிற்கே துரோகி என்ற வார்த்தையை பயன்படுத்தியது. நீங்கள் யார்?
தேசிய இன விடுதலை பயணத்தில் பயணிக்கக்கூடிய எண்ணற்றவர்கள் கட்சி சார்ந்து செயல்படாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும். அவர்கள்லாம் துரோகிகளா? பல கைகள் சேர்ந்தால்தான் ஓசை பிறக்கும். நீங்கள் உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக, உங்களுடைய அரசியல் வெறிக்காக, தேசிய இன விடுதலை பயணத்துக்காக பயணம் செய்யக்கூடியவர்களை துரோகி பட்டம் கட்டுவது என்பது நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. உலகத் தமிழர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒன்றுதான். ஒரு கட்சியை சார்ந்து இன விடுதலை பயணத்துக்கு செயல்படாத எல்லோரையும் நீங்கள் துரோகி பட்டம் கட்டுவதை பார்த்து கொண்டிருப்பது சரியாக இருக்காது. எந்த ஒரு கட்சியை சாராமல் இந்த மண்ணில் தேசிய இன விடுதலைக்காக பயணம் செய்யக்கூடிய எண்ணற்ற தம்பிகள் இருக்கிறார்கள். லயோலா கல்லூரியில் இன விடுதலை பயணத்துக்காக உண்ணாவிரதம் முன்னெடுத்த அந்த தம்பிமார்கள் எல்லாம் எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல. ஒரு சில பேர் கட்சி சார்ந்து செயல்படுகிறார்கள். இன்னும் பல தம்பிகள் தேசிய இன விடுதலை பயணத்துக்காக தன் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இருக்கிறார்கள். இங்க எந்த விதமான பிரதிபலனும் பாராமல் தலைவரையும் மாவீரரையும் நெஞ்சில் ஏந்தி சுமந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சுய பிழப்புக்காகவும், தன்னுடைய அரசியல் பயணத்திற்காகவும், தன்னுடைய விடயத்துக்காகவும் ஒருவர்களை துரோகி பட்டம் கட்டுவது இயற்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இயற்கை தக்க பாடம் புகட்டும். உறவுகளுக்கு நன்றியும் அன்பும்.